ஸோ அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்ருவோம் நம்மளுடைய ப்ராக் லெஸ்னர்லேருந்து. ஸோ ப்ராக் லெஸ்னர் ஸ்டார்ட் பண்ணி அண்டர்டேக்கர் வர நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்கமிங் ப்ரொமோஷன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. அண்ட் ஆல்சோ ஜான் சினாவும் நிறைய விஷயங்களை கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. என்னன்றதை டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணி விட்ருவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ட்ஸ் வீடியோ புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம ரெசில் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபஸ்ட்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். ரைட், ஓகே, நம்ம டைம் பண்ண வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். கைஸ், அண்ட் ஆல்சோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்களுக்கு ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹேங் அவுட் கமெண்ட்ரின்ற சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரியாக வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறோம். அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மார்வல் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் அண்ட் ஆல்சோ கிரிக்கெட், கபடி அந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த சேனலில் நான் காலில் கொடுக்குறேன், மறக்காம நீங்கள் அந்த சேனலை செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் கரண்டாக WWE வந்து பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாமுக்காக மல்டிபிள் ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி WWE போத் நைட்ஸ்க்கான செப்பரேட் மேட்சஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபர்ம் பண்ணியிருக்காங்கன்றதை டீகோட் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். மறக்காம அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான அப்டேட் வீடியோ. கிக் ஆஃப் பண்ணி விட்டுரும் நம்மளுடைய அண்டர்டேக்கர்ல இருந்து தான். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக அண்டர்டேக்கர் ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதாவது ட்ரிபிள் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஷோ நடத்தியிருந்தாங்க. அதில் கூட வந்து நம்மளுடைய டாமினிக் மிஸ்டரியோ வந்து அப்பியரன்ஸ் கொடுத்து அட்டாக்லாம் பண்ணியிருந்தாருன்ற சொன்னேன்ல, அந்த ஷோவோட பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய அண்டர்டேக்கர் இருந்திருக்காராமா. இதை இன்சைடர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டடாக கன்ஃபர்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 25 அப்போ மெக்சிகோ சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஏவோடைய அந்த ஆடிசஸ் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. ஸோ அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அண்டர்டேக்கர் பேக் ஸ்டேஜில் இருக்காங்கன்றதை கன்ஃபர்ம் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அப்டேட்டாக ட்ரிபிள் ஹெச் இப்போ வரைக்கும் கரண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ ட்ரிபிள் ஏவோட ட்ரிபிள் மேனியா 33 வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போதில்ல. ஸோ அந்த ஷோ இப்போ வரைக்கும் கரண்டாக யூடியூப்பில் ஸ்ட்ரீம் ஆக போகுதுன்றதை கன்ஃபர்ம் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்லியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னா ட்ரிபிள் ஹெச் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ ட்ரிபிள் மேனியா 33 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்களாமா. இதை வந்து பார்த்தீங்கன்னா WWE ட்ரிபிள் ஏ வந்து பார்த்தீங்கன்னா கொலாபரேட் பண்ணி இந்த மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி WWE ட்ரிபிள் ஏ வந்து பார்த்தீங்கன்னா கொலாபரேட் பண்ணி வேர்ல்டு கொலாய்டை வந்து பார்த்தீங்கன்னா நடத்தியிருந்தாங்க. அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு சில கொலாபரேஷன்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா WWE ஸ்டார்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல களம் இறக்கி விட்டுருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஷோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மூணாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஹல்க் ஹோகன் ரிலேட்டட் தான். ஸோ இப்போதைக்கு கரெக்டாக நம்மளுடைய AEW வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கொலிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திருக்காங்க. அந்த ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹல்க் ஹோகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெரிபியூட் பே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இதில் ராஸ்டர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டெரிபியூட் பே பண்ணல. இந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. டோனி ஸ்கெட்ச்வான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாரு. ஸோ அவருடைய செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மென்ஷன் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெரிபியூட் பே பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இதை வந்து AEW சும்மாலாம் ஒன்றும் பண்ணலை. ஏன்னா ஃபேன்ஸ் பிடிச்ச அந்த மாதிரி அடின்னு அடிச்சிட்டாங்க. ஏன்னா பல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டோனி கான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க் ஹோகன் பாசிட்டிவ் ஆனதை பார்த்தீங்கன்னா பல இடத்துல இக்னோர் பண்ணியிருக்காரு. அதனால் ஃபேன்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் போட்டு ரப்படி அடிச்சிட்டாங்க AEW. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெரிபியூட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொலிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா AEW பண்ணியிருக்காங்க. வாயில் ஃபுல்லாக WWE வருது. அதனால தான் கொஞ்சம் நிறுத்தி பேச வேண்டியதாக இருக்குது. இன்னைக்கு ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே அலசி பார்த்தாச்சு. ஸோ ஏதாச்சும் ஒரு நல்ல அப்டேட் கிடைக்குமான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வேறு வழி இல்லை, கிடைக்கலன்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு பெரிய எதுவும் அப்டேட் வீடியோஸ் கிடைக்கல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வீடியோவாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து போஸ்ட் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ முயற்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு முயற்சிக்கு ஒரு லைக்கை போடலாம். ஸோ கடைசியாக 2 மெயின் அப்டேட்ஸ். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நம்மளுடைய பீஸ்டின் கார்னர் ப்ராக் லெஸ்னர் ரிலேட்டட் தான். ஸோ இப்போதைக்கு கரெக்டாக ப்ராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா TKOவால் பேன் செய்யப்பட்டிருக்காருன்ற மாதிரி நம்மளுடைய DC ரீசெண்டாக இன்டர்வியூவில் பேசியிருந்தாரு. அதில் என்ன பேசியிருந்தாரு, அதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ என்ன பேசியிருந்தாருன்றதை டீகோட் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்க டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிள் இருக்கும். இந்த வீடியோக்கு அப்புறமா போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வரைக்கும் கரெக்டாக அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமா TKO பேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பீதியில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ப்ராக் லெஸ்னர் ஜென்மத்துக்கும் வராமல் போயிடுவாரான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக பயத்தில் இருக்காங்க. இப்போ வரைக்கும் கரெக்டாக ப்ராக் லெஸ்னரோட ரீசெண்ட் பிக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிய வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ஃபேன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அது இப்போ வரைக்கும் கரெக்டாக சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் போயிருக்க நிலையில் ஸோ ப்ராக் லெஸ்னர் எப்போ தான் வருவாருன்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே எக்ஸ்பெக்டேஷனில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ரெண்டாவது மெயின் அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கரண்ட் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனான ஜான் சினா ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரெக்டாக ஜான் சினா வந்து பார்த்தீங்கன்னா டென்வரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் எக்ஸ்போவில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருக்காரு. அதில் நிறையா கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜான் சினா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு மெயினாக அவர்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ அவருடைய சிக்னேச்சர் மூவான ஆட்டிடியூட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏன் யூஸ் பண்ணுறது இல்லைன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அந்த சிக்னேச்சர் மூவ் யூ கேன் சீமின்றதை சொல்லுவார்ல, ஸோ அதெல்லாம் ஏன் போடுறது இல்லைன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதுக்கு ஜான் சினா பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு ஏன்றதை வந்து பார்த்தீங்கன்னா தெரில. ஏன்னா இப்போ இருக்கிற கரண்ட் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் நான் ஏன் பண்ணுறேன் ஏன் பண்ணலைன்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிலன்றது ஜான் சினா வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணியிருக்காரு. ஸோ மெயினாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராக் ஒன் லாஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணுவீங்களான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதுக்கு ஜான் சினா ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு. ஸோ எஸ் இப்போ வரைக்கும் கரண்டாக ஜான் சினா வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக ஃபைட் பண்ண ரெடியாக இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிபுலேஷனை பொறுத்த வரைக்கும் என் கையில் இல்லைன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சினா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஒரு ஃபேண்டசி புக்கிங்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் டைம் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க.
சரி ரைட்டு உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நடத்திடுவோம். பட் இருந்தாலும் ஸ்டிபுலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் என் கையில் எதுவும் இல்லைன்றது வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ்லாம் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ என் ஸ்க்ரீனில் அப்டேட் வீடியோலாம் கொடுக்குறேன். மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.